தர்மங்களை செய்யும்போது பரிசிரமம் இருக்கும், அனுபவம் இருக்காது. இப்போ சந்தியாவந்தனம் நான் பண்ணுறேன், பண்ணணும். பிராமணனாக பிறந்தவன் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சந்தியாவந்தனத்தும் போது எனக்கு என்ன அப்படியே மேனி சிலிர்த்து கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து வரும். ஐகாக்கியத்தோடு பண்ணால் அதுலேயும் வரும். தேசதா சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டான்னா கண்ணீர் வராமல் போயிடுமா என்ன? அதை யார் மனசில் வாங்கிட்டு யாரால் பண்ண முடியும்? அப்போ நமக்கு செய்யும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கணும், சுலபமாகவும் இருக்கணும். அப்படி ஒரு வழியை சொல்லணும் அப்படின்னு யோசனை பண்ணி பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணத்தை பண்ணுறார். இது பாகவதத்தினுடைய அடிப்படை விஷயம். மேலே எப்படி பண்ணாருங்கிற விஷயத்தை சொல்கிறேன். இதை சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணினார். இந்த பாகவதம் அப்படிங்கிறது சப்தாக கிரமத்தில் 7 நாளில் சொல்லணும் அப்படிங்கிறது எங்கேயும் நியத்தி கிடையாது. பரீட்சித்துக்கு சுகர் 7 நாளில் சொன்னார். ஏன் 7 நாளில் சொன்னார்னா, அதுவும் அவர் விஷயம் இல்லை, பரீட்சித்தோட பிரச்சனை. அது அவனுக்கு 7 நாள் தான் வாழ்க்கை அப்படிங்கிற நிலையில் வந்தான். அப்படிங்கிறத 7 நாளைக்குள்ள அதை சொல்லணும்னு சொல்லி முடித்தார். சுகாச்சாரியால் சொல்லும்போது ஸ்லோகமாகவே சொல்லிட்டு வந்தார். பரீட்சித்தும் ஸ்லோகமாகவே கேட்குறான். ஸ்லோகம்னா சம்ஸ்கிருதத்திலேயே. ஏன்னா 2 பேருக்குமே அந்த ஞானம் இருந்ததுனால. இப்போ நாம் ஒரு கலச ஸ்தாபனம் பண்ணி புருஷ சூக்த விதானத்தினால பூஜா கிரமங்கள்லாம் பண்ணி பாகவத பாராயணங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிஸ்டம் எப்போ வந்தது, இது யார் ஏற்படுத்தினது அப்படின்னா, ஏன்னா இங்கே அப்படி தான் நடக்கிறது. இங்கே உபன்யாசம் நடக்கிறதே தவிர பாராயணம் பக்கத்து தெருவில் நடக்கிறது கார்த்தால வேலையில். இது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, மகான்களுடைய மனோபாவத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி சப்தாகம் நடக்கிறது அப்படின்னு 4 நாள் முன்னாடி ஸ்ருங்கேரி போனவா ஒத்தல் ஆச்சாரியால்கிட்ட சொன்னான், மகா சன்னிதானத்துக்கிட்ட. நம்ம ஸ்ருங்கேரி டீநகரில் உள்ள அந்த கோவிலில் தான் நடக்கிறது அப்படின்னு ஒன்று. அடுத்த நிமிஷம் ஆச்சாரியால் பாராயணம் எங்கே நடக்கிறதுன்னு கேட்டாலாம். பாராயணத்தோடு பண்ணினா விசேஷம் கூட. இப்போ பாராயணம் தான் அங்கே பிரதானம். பாராயணத்தை ஒரு 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு எல்லாராலையும் அதில் கலந்துக்க முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது, படிக்க வராது. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த பிரவச்சனம்ங்கிறது, விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் பிரவச்சனம்ங்கிறது. அங்கே பிரதான விஷயம் பாராயணம் தான். இந்த பாராயண கிரமங்கிறது எப்படி வந்தது, எதற்காக ஏற்பட்டதுங்கிறது பாகவத மகாத்மியத்திலேயே இருக்குது. பாகவதத்தினுடைய மகிமையே பாத்ம புராணம், ஸ்காந்த புராணம் முதலிய புராணங்கள்லாம் சொல்கிறது. ஒரு சமயம் அதை சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். ஒரு சமயம் நாரதர் பூமி முழுக்க சஞ்சாரம் பண்ணினார். ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேது பந்தனம், ஏவமாதிஷு தீர்த்தேஷு, எல்லா இடத்துக்கும் போனார். ஹரிக்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் பிருந்தாவனம், குருக்ஷேத்திரம்னா எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீரங்கம் பிரசித்தியான க்ஷேத்திரம், சேது பந்தனம் ராமசேது. இது மாதிரி பூமியில் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணினார். அவருக்கு எந்த இடத்துலையுமே பார்த்த இடத்துல மனசு சந்தோஷக்காரகம், மனசை திருப்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லை. அப்படின்னா நாம் ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரியா நாரதர் போய்ட்டு வந்தார், ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியா? அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி இருந்தால் சந்தோஷம்னு சொல்லுவோம் நாம். மகான்களுக்கு எதில் சந்தோஷம்? தர்மத்தை செய்யறதுல தான் சந்தோஷம். நீங்கள் பணத்தை வச்சுருந்தோ, படிப்பை வச்சுருந்தோ, பதவியை வச்சுருந்தோ மகான்கள்கிட்ட போய் அவர்களுடைய மனசை சந்துஷ்டிப்படுத்த முடியாது. ஒரு பூனலாகி ஒரு குழந்தை போனான்னா, நீ என்ன படிக்கிற, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறா? எனக்கு தெரிஞ்சு எந்த ஆச்சாரியாலும் அப்படி கேட்டதே கிடையாது. சந்தியாதனம் பண்ணுறியான்னு தான் கேட்பான். நீ சந்தியாதனம் பண்ணுறியா அப்படின்னு தான் கேட்பான். சந்தியாதனம் பண்ணுன்னு தான் சொல்லுவாள். அதுலேயும் நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கதைக்கு சம்மந்தம் இல்லை. நரசிம்ம பாரதி பெரிவாள் காலத்தில் 2 பேர் குழந்தைகளுக்கு பூனல் போட்டு அழிச்சுன்னு வந்தா. ஒரு வருஷம் கழிச்சு பெரிவா கடாட்சம் படணுங்கிறதுக்கு அது பண்ணணும். நாம் பூனல் போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு முடிச்சுடுவா. அதோட அப்படி பண்ணவே கூடாது. பூனலோ கல்யாணமோ முடிஞ்ச உடனே குழந்தைகள் அழிச்சுமே நமஸ்காரம் பண்ண சொல்லணும். அவள் வாக்குனால பிரம்மவர்ச்சஸ்வியாக இருப்பேன், தீர்க்க சௌமங்கல்யத்தோடு இருப்பேன் அப்படின்னு அவள் ஆசீர்வாதம் பண்ணணும். அது மாதிரி நமஸ்காரம் பண்ணும்போது
2 குழந்தைகளையும் பார்த்து கேட்டா சந்தியாவந்தனம் பண்றேலா அப்படின்னு கேட்டா, ஒரு பையன் சொல்றான் பண்றேன்னா, ஒத்தம் பண்ணலேன்னா. ஒரு பையன் சொல்றான் பண்றேன் அப்படின்னா, இன்னொருத்தம் பண்ணலேன்னா. உண்மை என்னன்னா 2 பேருமே பண்ணல. மகான்களுடைய வியூக்காக இந்த விஷயம் சொல்றேன். நாம் அதில் யாரை நல்லவன்னு சொல்லுவோம்? யார் பண்ணலேன்னு சொன்னானோ அவனை தான் நல்லவன்னு சொல்லுவோம். ஏன்னா உண்மையை சொன்னான் அப்படின்னு. ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணி பிரசாதம் கொடுத்து 2 பேரையும் அந்த பண்ணலேன்னு சொன்ன பையனை போயிட்டுவான்னு சொல்லிவிட்டு பண்ணுறேன்னு நான் பாருங்க அவனை கூப்பிட்டான். இவனுக்கு தர்மத்தில் பயம் இருக்கு. இவன் பண்ணலை, ஆனால் பெரியவா கேட்குறதே பண்ணலேன்னு சொல்லக்கூடாதுன்னு பயப்படுறான். தர்ம பீருவா இருக்கான். இவனுக்கு ஒழுங்காக சொல்லுவே ஒழுங்காக பண்ணுவான்னு. அந்த பார்வைங்கிறது ஆச்சரியமான விஷயம். அதுக்காக சொல்ல வர மகான்கள் அதில் தான் திருப்தி அடைவார்கள். எங்க தர்மம் நடக்கிறது, எங்க சத்காரியம் நடக்கிறது, எங்க சத்புருஷர்கள் இருக்கார்கள் அப்படிங்கிறது தான் அவர்கள் கண்ணில் தேடப்படும். நாரதர் பார்த்த எந்த இடத்துலையும் அவர் மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் நடக்கல. எல்லாம் இருக்கு உலகத்தில். இப்போ அத்திவரதருக்கு கூட்டம் வரலையா? எல்லாம் இருக்கு. நம்மள சாதாரண மனுஷியால் நமக்கெல்லாம் சந்தோஷம்தான். அது ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஜனங்கள் போயிட்டு வந்தாலும் அழ்வார்களோ மகான்களோ பார்த்தா மாதிரியா அந்த சுவாமியை நம்ம பார்க்கிறோம். வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மித முபாஸ்மஹே அப்படின்னு இந்த அத்திவரதரை பார்த்து அபய தீட்சிதர் பண்ண ஸ்லோகம். வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம். எப்படி இருக்கார் அந்த வரதர் அப்படின்னு சொன்னா, யாகத்தில் வந்தவர் தானே அவர். பிரம்மா யாகம் பண்ணும்போது அந்த யாக குண்டத்திலேருந்து வந்தவர். அந்த ஹவிர்பாகத்தை சாப்பிட்டுட்டு அந்த நெய்யெல்லாம் அப்படியே உதட்டில் மினுமினுக்கிறதாம் இந்த வரதராஜருக்கு. அதில் ஒரு புன் சிரிப்போட பகவான் மந்தஹாசத்தோட பிரகாசிக்கிறானே, அந்த மந்தஹாசத்தை நான் தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்படியா நம்ம பார்க்குறோம் இல்லையே? அப்போ மேலோட்டமாக பார்த்தா ஆன்மீகம்ங்கிற ரீதியில் எல்லாத்தையும் நாம் அக்செப்ட் பண்ணலாமே தவிர, ஆழ்ந்து பார்க்கறதே வருத்தமாக இருக்கும். சில விஷயங்கள் மகிமை தெரியாமல் இவா நடந்துக்கிறாளே அப்படின்னு தோணும். எல்லா இடத்துலையுமே தான் காரியம் நடக்கிறது, தர்ம காரியங்கள் நடக்கிறது, பேருக்காக நடக்கிறது, புகழுக்காக நடக்கிறது, பணத்தை செலவழிக்கணுங்கிறதுக்காக நடக்கிறது, டாம்பீகத்துக்காக நடக்கிறது, ஆடம்பரத்துக்காக நடக்கிறது, எத்தனையோ காரியங்கள். ஈஸ்வர பிரீத்தியா எது நடக்கிறது? இந்த கேள்வி அதுதான். சங்கல்பம் மட்டும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொன்னா போருமா? இந்த நாம பண்ற இந்த கர்மாவினால பகவான் திருப்தி அடையணும் அப்படிங்கிறது தானே அடிப்படை பிரார்த்தனையே. அது மாதிரி காரியங்கள் இல்லை. எல்லாம் ஜனங்கள் ஒரு உதரம் பருணோ ஜீவாகா வராகா. எல்லாம் ஜனங்கள் எப்படி இருக்குன்னா, வயத்து பொழப்பு தான் வாழ்க்கை. விதவிதமாக சாப்பிடணும், விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும். இதான் லட்சியமே. நேத்தி பரியந்தம் எப்படி இருந்தோம்னு தெரியாது, நாளையை பற்றி நமக்கு கவலை இல்லை, இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கணுங்கிற பாருங்க. அதுக்கு நாய் நெறி பண்ணியா பிறந்துக்கலாம். இப்படி யோஜனை இல்லாமல் வாழணுங்கிறதுக்கு நாய் நெறி பண்ணியா பிறக்கலாமே. யோஜனைக்கு தானே பகவான் புத்தியை கொடுத்துருக்கிறது. இன்னைக்கு உள்ள விஷயம் இல்லை, ஃபியூச்சரை எதிர்காலத்தை பற்றி நாளையை பற்றி ஒருத்தன் கவலைப்பட்டாதான் அவனை அறிவு சார்ந்தவன் சொல்ல முடியும். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ரிஷிகளுடைய தீர்க்க ஆலோசனை என்னன்னா, இந்த இகலோகத்தை மட்டும் இல்லை பரலோகத்தையும் உத்தேசிச்சுட்டு கவலைப்படுறான். இன்னும் சொல்லப்போனால் அவள் சொல்றதே இந்த இகலோகத்தை காட்டிலும் பரலோகத்துக்கு தான் கஷ்டப்படணுங்கிறான். இத்தனை பரிசிரமமே பரலோகத்துக்கு தான். ஒழுங்காக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அதர்மத்தை பண்ணக்கூடாது, தான தர்மங்களை பண்ணி. ஏன்னா இது ரொம்ப குறைச்சல். இது ஒரு டிராவல் பண்ணுற மாதிரி. இது டிராவலோட நோக்கம் ஒரு இடத்த போய் ரீச் ஆகணுங்கிறது தானே. அதுபோல நாம் போக வேண்டிய இடத்தை உத்தேசித்து நாம் ஜனிக்கப்பட்டிருக்கோம், காரியங்களை செய்கிறோம். அந்த ஒரு யோசனையே இல்லாமல், அந்த ஒரு நினைவு இல்லாமல், புத்தி இல்லாமல் வாழ்ந்தா மிருகம்னு தானே சொல்லணும் அவர்களை. ஜனங்கள் அப்படிதான் இருக்கார்கள். வருத்தப்பட்டுட்டே வந்தார். பிருந்தாவனம்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்தா அவர் அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா. ஒரு பெண்ணு, 2 குழந்தைகள்.
யமுனை கரையில் உட்கார்ந்துருக்கார்கள். அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்கும், 30 வயசு இருக்கலாம். குழந்தைகளுக்கு 10 வயசு தான். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா 80 வயசு கிழவர்கள் மாதிரி இருக்கார். இது என்னதுன்னு புரியல. என்னம்மான்னு கேட்டார். என் குழந்தைகள் திடீர்னு நாங்கள் 3 பேருமே மூப்பு அடைஞ்சிட்டோம், வார்த்தக்கியத்தை, வயசான தன்மையை அடைஞ்சிட்டோம். அப்படிலாம் உண்டான்னு நான் யோசனை பண்ணுவேன். சமீப காலங்களில் அப்படி ஒரு வியாதி இருக்குன்னு படித்தேன் நான். அப்படி ஒரு வியாதி இருக்கும். 20 வயசுலயே 70 வயசுக்கார மாதிரி இருப்பா பார்க்கறது. அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம். இதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு நாங்க தேடி வரும்போது இந்த பிருந்தாவனம் வந்தேன். நான் வந்து என்னுடைய வியாதி போய் நான் இளமை ஆயிட்டேன். இந்த குழந்தைகள் அப்படியே தான் இருக்கார்கள் அப்படின்னு அவள் சொல்ல, இவர்களை எப்படி சரியாக்குறதுன்னு புரியல அப்படின்னு வருத்தப்பட நாரதர் கூப்பிட்டு பார்த்தார். அவர்களை சரி பண்ண முடியல. திரும்பி பத்ரிகாசிரமத்துக்கு வந்தார். அவர் நாரதருக்கும் குருவான சனகாதிகளை பார்த்தார். சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள் 4 பேர். நாரதருக்கும் அவர்கள் தான் குரு. அவர்களை பார்த்தார். அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொன்னார். அந்த பெண்ணோட பேர் என்னன்னா பக்தின்னு பேர். அந்த குழந்தைகளுடைய பேர் ஞான வைராக்கியம்னு பேர் அப்படின்னா. அப்ப இது கதை இல்லை, இது தத்துவ விஷயம். ஏன்னா அந்த பெண்ணு சொல்லும் போது அகம் பக்தி ரீதி கியாதா, எனக்கு பேர் பக்தின்னு பேரு, நான் பிறந்தது வந்து திராவிட தேசத்திலேங்கிறான். உற்பன்னா திராவிடேச்சாகம் விருத்திம் கர்நாடகே ததா கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே. நான் பிறந்தது திராவிட தேசம்ங்கிறான். திராவிடம்ங்கிறது ஒரு தேசம் தானே தவிர ஒரு இனம் கிடையாது. 3 பக்கம் சமுத்திரத்தினால சூழப்பட்ட அந்த பகுதிக்கு திராவிடம்னு பேர். அதுல இருக்கிற அத்தனை பேருமே திராவிடர்கள். ஏன்னா ஆதிசங்கரரே தன்னை திராவிடர்னு தானே சொல்லிக்கிறார். ஞானசம்பந்தரே தன்னை திராவிடர்னு தான் சொல்லிக்கிறார். திராவிட சிசுன்னு அவர் ஞானசம்பந்தரையும் சொல்றார், தன்னையும் சொல்லிக்கிறார். வியாக்கியானம் சௌந்தர்ய லஹரியில். இவள் திராவிட தேசத்துல பிறந்தேன் அப்படின்னு சொன்னா பக்தியினுடைய உற்பத்தி ஸ்தானம்னு அர்த்தம் திராவிட தேசம்ங்கிறது. அப்புறம் கர்நாடகால வளர்ந்தேன், அப்புறம் மகாராஷ்டிரா போனேன், கூர்ஜரம்ங்கிற குஜராத்ல ஜீர்ணமாயிட்டேன் அப்படின்னு தன் கதையை சொன்னா. இந்த குழந்தைகளுக்கு ஞானம் வைராக்கியம்னு பெயர். எல்லாருமே கிழத்தன்மை அடைஞ்சிட்டோம்னா உபயோகப்படுத்தினாதான் இளமையா இருக்கும். உபயோகப்படுத்தலைன்னா கிழத்தன்மை வரும். இது அடிப்படை. இந்த பக்தியையோ ஞானத்தையோ வைராக்கியத்தையோ யாருமே அனுஷ்டானம் பண்ணலன்னு அர்த்தம். கலியில அனுஷ்டானம் பண்ணல. பிருந்தாவனம் வந்த உடனே நான் இளமையாயிட்டேன்னு சொன்னா அப்ப சாதனாபேட்சை இல்லாம ஒருத்தர் உபயோகப்படுத்தினாதான் பிருந்தாவனத்துல பக்தின்னு இல்லாம பிருந்தாவனத்துல பக்தியே நித்தியமா இருக்கு. அதான் பிருந்தாவனத்துக்குள்ள விசேஷம். பிருந்தாவனத்தை பொறுத்த பரியந்தம் அங்க பக்திங்கிறது நித்திய சித்தமா உள்ள விஷயம். தான் இளமையாயிட்டேன், இந்த வைராக்கியம் ஞானம்ங்கிறது இளமை ஆகல அப்படின்னு ஒண்ணு. இதையும் இளமையாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியல. வைராக்கியா ஞானான்னு கூப்பிட்டேன், அவர்கள் எழுந்திருக்கல. நீங்க சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு. இந்த சனகாதிகள் பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணத்தை சொல்றோம், நீ சிரவணம் பண்ணு. இந்த பாகவத மகாபுராணத்தை பாராயணம் பண்ணி சிரவணம் பண்ணினாலே வைராக்கியம் ஞானத்தோட கூடின பக்தி அல்லது பக்தி ஞான வைராக்கியம் இது ஒரு மனுஷனுக்கு இயற்கையாவே வரும். பக்தி உற்பத்தியதே பும்சா. பாகவத புராணமே சொல்றது, யாருடைய காதுல பாகவதம் அப்படிங்கிறது விழறதோ அவர்களுக்கு பக்தி உண்டாகும்னு. பக்தி உற்பத்தியதேன்னு சொன்னா பக்தி வர்த்ததேன்னு சொல்லல. பக்தி ஏற்கனவே எனக்கு பக்தி இருக்கு, பாகவதம் கேட்ட உடனே அது வளர்ந்தது அப்படின்னு இல்லாம பக்தின்னா என்னன்னு அதனுடைய வடிவமே தெரியாம பொருளே தெரியாத ஒருத்தன் இப்படி வந்து உட்கார்ந்துக்கிறான். இன்னிலேருந்து 1ஆம் தேதி மட்டும் நடக்க போறது சிருங்கேரி மடத்துல இப்படி வந்து உட்கார்ந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதை கேட்க 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 ஓஹோ பக்தினா இப்படிதானா அப்படிங்கிறது அவ மனசுல உண்டாகும். இது மற்ற புராணங்களுக்கு இந்த சக்தி கிடையாது. மற்ற புராணங்கள் நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எத்தனை புராணம் இருக்கு,
எல்லாம் கொட்டி கிடக்கு விஷயம். தேவி பாகவதமோ நாரதீய புராணமோ விஷ்ணு புராணமோ, ஆச்சாரியால் திரும்ப திரும்ப விஷ்ணு புராணத்தை தான் இருக்கிறார். தனக்கு தத்துவம் ஞானம் உண்டாகணும் அப்படின்னா விஷ்ணு புராணத்தை தான் வாசிக்கணுங்கிறார். ஹரிவம்சமோ எத்தனையோ கோட்டிக்கணக்கான ஸ்காந்தமோ எத்தனையோ புராணங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, புஸ்தகத்துல இருக்கு. நாம திரும்பி திரும்பி சொல்லி கேட்கறது என்ன, பாகவதத்தை மட்டும்தானே. ஏன் அப்படின்னு சொன்னா இதுதான் பக்தியை உண்டாக்குறதுங்கிறதுக்காக. இப்ப இதனுடைய அடிப்படையில மற்ற புராணங்களை கேட்டா ஓஹோ இதுதான் விஷயம்னு நமக்கு புரியும். கொஞ்சம் கூட இந்த சாஸ்திர ஞானமோ இந்த பக்தியோ இல்லாம அந்த புராணங்களை கேட்கறதே அதனுடைய அர்த்தமே மாறி போயிடும். ஏன்னா பல விஷயங்கள் அதுல இருக்கு. ஒரு கணவன் மனைவி வசமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு மனைவி சொன்னத கணவன் வாழ்க்கை முழுக்க உட்காருன்னா உட்காரணும், நின்று கேட்கணும்னா என்ன பண்ணணுங்கிறதுக்கு வழி இருக்கு நாரத புராணத்துக்கு. இந்த வேப்பம் பட்டை இருக்கு பாருங்க, இந்த வேப்பம் பட்டையை எடுத்து பச்சையா இருக்கிற பட்டையை எடுத்து சாம்பிராணி போடுற மத்தியில அந்த சாம்பிராணியோட சேர்த்து முழுக்க போட்டோம்னா சித்தப்பிரமம் போகும்னு இருக்கு. இன்னும் சில விஷயம் இது மாதிரி கோடி விஷயம் இருக்கு. இப்ப நான் இதை சொன்னேன்னா அதுதான் பிரபலமாகும், பாகவதம் பிரபலமாக. அதை எடுத்து இடுப்புல கட்டினா மனைவி கையிலேயே வச்சிருந்தா பின்னாடியே சுத்துவாங்கனவன் இருக்கு. இப்ப நான் ஒரு வாரம் கதை சொல்ல போறேன், நான் சொன்ன ஒன்றும் நிற்காது, போறதே எங்கிட்ட இதை தான் கேட்பான், அது என்னன்னு தான். ஜனங்களுடைய மனோபாவத்துக்கு சொல்றேன் நான், பக்தி தான் முக்கியம். இந்த பக்திய உண்டு பண்ணக்கூடிய புராணமாக இருக்கு. பாகவதத்தை சொல்லி கேட்டாலே பக்தி வரும்னு நாரதருக்கு சொன்னார். பக்தியானவள் வைராக்கிய ஞானத்தோட திருப்பி புஷ்டியானான்னு அந்த மகாத்மியம் சொல்றது. பொதுவா என்ன அர்த்தம்னா சாரம், கலியில கேவல வைராக்கிய ஞானம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு சித்திக்காதுன்னு அர்த்தம். வைராக்கியம் இருந்தாதான் ஞானம். அது பொருள்ல பற்றற்ற தன்மைக்கு வைராக்கியம்னு பேர். ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அனித்தியம். நாம் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லாமே நித்தியமான வஸ்து கிடையாது, அனித்தியம். இந்த அனித்தியம் என்னைக்குமே துக்கத்தை கொடுக்கும். எது அழியாததோ, எது சத்தியமானதோ, எது நித்தியமானதோ, எது சாஸ்வதமானதோ அதை நாம் அடைஞ்சாதானே அதை இழக்காம இருக்கும். மற்ற எல்லாம் அழியக்கூடியது. மாகுரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா காலத் சர்வம் அப்படிங்கிறாள் ஆச்சாரியார். இது வைராக்கியம்னு பேரு. இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க கேட்டுட்டேன், சித்திச்சுடுமா இல்ல? ஞானம்னு சொன்னா அகம் பிரம்மாஸ்மின்னா ஞானம், தத்துவமசின்னா ஞானம். உன் சரீரம் வேற, ஆத்மா வேற. இந்த சரீரம் நீ இல்ல, ஆத்மாதான் நீ. எது பரமாத்ம ஸ்வரூபமா இருக்கோ அதுதான் உன்னுடைய வடிவம் அப்படிங்கிறது இந்த மகா வாக்கியத்தோட அர்த்தம். இப்ப நான் சொல்லிட்டேன், எனக்கு தான் புரிஞ்சுதா, உங்களுக்கு தான் புரிஞ்சுதா? புரிஞ்சுருமா? புரியாது. கேட்ட காதல விழுந்தா மாதிரி இருக்குமே தவிர அனுபவத்துல வராது. அப்படியே ஒரு கால் அனுபவத்துல வரணும்னு முயற்சி பண்ணா கூட கவிழ்த்து விட்டுடும். வைராக்கியங்களா எத்தனை வைராக்கியமா உள்ளவாளெல்லாம் வரட்டு வைராக்கியம்னு பேரு. வரட்டு வைராக்கியமா இருப்பா. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வாசனையினால ஏமாந்து போயிடுவா, தன்னை மறந்து கவிழ்ந்து போயிடுவா. ஞானமும் அப்படிதான். ஞானம் சாஸ்திரங்கள்ல சொல்லும் போது ஞானம் வந்த பிறகும் சில இடங்கள்ல அகங்காரம் பின்தொடரும்னு இருக்கு. இந்த பக்தி ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா பகவான்கிட்ட பற்றுனால சாதாரணமாவே வைராக்கியம் வந்துடும். ஏன்னா எல்லாத்தையும் விடு அப்படிங்கிறது வைராக்கியம். பக்தி விடுன்னு சொல்லல, பிடிச்சுக்கோன்னு சொல்றது. பக்தி மார்க்கம் என்ன சொல்றதுன்னா விடுன்னு சொல்லல, பிடிச்சுக்கோ, பகவான பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றது. விடுன்னு சொன்னா நம்மளால முடியாது, பிடிச்சுக்கோன்னா ஈஸி. நமக்கு பிடிச்சுக்கோன்னா எப்படி விட முடியும்னா, அது கிராமத்துல ஒரு வச்சனம் சொல்லுவோம். ஒரு மரத்துல கிளையில ஒருத்தன் நிற்கிறான், அந்த கிளை இவனுடைய வெயிட் தாங்காம முடியறது. அப்ப கீழே உள்ளவன் என்ன சொல்லுவான், மேல பிடிச்சு போடாம. மேல பிடிச்சிருந்தா கீழே விட்டுடும். ஒரு காலை வைக்கிறத இன்னொரு காலை தானாவே விட்டுடுறோமோ.
இந்த புழுக்கெல்லாம் பார்த்தா ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு தாவும் போது அதை பிடிச்சினோடனே இதை விட்டுடுமோனும். எப்படி ஒன்ன பிடிச்சா ஒண்ணு விடும் அப்படிங்கிறது அடிப்படை சித்தாந்தம். இதைதான் பக்தி மார்க்கம் நமக்கு சொல்றது. நீ பகவானை பிடிச்சுக்கோ, உலகம் விட்டுடுங்கிறது. நீ பகவானை பிடிச்சிருந்தேன்னா தானாவே வைராக்கியம் சித்திக்கும். அது எப்படி சித்திக்கும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ பகவான்கிட்ட நமக்கு பிரேம வரதோ அவ்வளோக்கு எவ்வளோ உலகத்துல உள்ள ஈடுபாடு குறையும். உண்மையான பக்தனால விஷய சுகங்களை பாய்ந்து அனுபவிக்க முடியாது. ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு கோவிலுக்கு போகாம, ஒரு பாராயணம் பண்ணாம, ஒரு சந்தியாதனம் பண்ணாம, ஒரு ஆகாரத்தை நியமமா சாப்பிடாம இருந்துட முடியுமா? இன்னைக்கு நான் சொன்னா புரியாது, புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம பாட்டி தாத்தா காலத்துல ஏதாவது உடம்பு வந்து டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சா, நீ 2 நாளைக்கு குளிக்காதேன்னு டாக்டர் சொல்லுவார் பாட்டியை பார்த்து. நம்ம சொன்னதெல்லாம் மண்டை ஆட்டி ஒரு நாள் கேட்பான். அடுத்த நாள் காத்தால எப்படி குளிக்காம இருக்கிறது? குளிக்காம எப்படி நான் சாப்பாடு சாப்பிடுறது? ஒரு ஜபம் கிடையாது, ஒரு சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் கிடையாது, முடியாதுன்னு போய் குளிச்சுட்டு வந்துருவா. நம்மளால குளிக்காம இருன்னு சொல்லிட்டா எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்க. சமைக்க வேண்டாம் குளிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா ஜனங்களுக்கு அதுதான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாலே தெரியறது எப்படி இருக்கும். அவளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவ பிடிச்சிருந்தா அதனால அவளால இந்த உலகத்துல ஈடுபட முடியல. விஷய சுகத்தை பெருசா அவளால அனுபவிக்க முடியல. தேவை சரீரம் இருக்கிற பரியந்தம் உலகம் தேவை, தியாகம் பண்ணிட முடியாது. ஆனா சரீரமும் அனித்தியம், உலகமும் அனித்தியம் அப்படிங்கிற எண்ணம் ஓடிண்டே இருக்கணும் மனசுல. அது பகவானை பிடிச்சிருந்தாதான் வரும் அந்த வைராக்கியம். அதனால ஞானம் வரும். அதை பாகவதம் காமிக்கிறது. இது ஒரு போர்ஷன் கதை. இன்னொரு கதை இந்த பாகவத சப்தாக கிரமத்தை சொல்றது. ஒரு சந்தர்ப்பம் கர்நாடக பிரதேசத்துல துங்கபத்ரா நதிக்கரையில ஆத்மதேவன் ஒரு பிராமணன், அவனுக்கு துந்துலின்னு ஒரு மனைவி, நல்ல வசதியா உள்ளவன், சௌக்கியமா உள்ளவன். அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் பண்ணினா குழந்தைகள் பிறக்கல. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட பரிகாரங்கள் சத்தியம். அது பலிக்கலன்னு சொன்னா அதை தாண்டி உன்னுடைய கர்மாவோட வீரியம் கூட இருக்குன்னு அர்த்தம். மேல நீ திரும்பி செய்ய செய்யதான் அதை விளக்கிக்க முடியும். ஒரு பெரிய பாறை ஸ்டோன், அந்த ஸ்டோனை ஒரு சுத்தியில வச்சு அடிக்கணும், அதை உடைக்கணுங்கிறதுக்காக 1 2 3 அப்படின்னு அடிச்சுட்டே வரும். 99 தடவை அடிச்ச அந்த பாறை உடையல. 100வது தடவை அடிச்ச உடனே பட்டுன்னு அந்த பாறையானது பொளந்துடுது. இப்ப கேள்வி, 99 அடியில் அது பொளந்துதா, 100வது அடியில பொளந்துதா? 100வது அடியில தான் பொளந்தது. அப்ப 99 அடி வேஸ்டா? கிடையாது. ஃபர்ஸ்ட் அடியிலேருந்தே உள்ள விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கும். அந்த 100வது அடியில தான் அது தெரிஞ்சுது. அதுக்கு எந்த அளவு எஃபெக்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்சு அந்த அளவு எஃபெக்ட் கொடுத்தாதானே அந்த காரியம் சித்திக்கிறது. ஏன்னா அதுக்கு எவ்வளவு தேவைங்கிறது நமக்கு தெரியல, செய்ய செய்யதான் தெரியறது. அதுக்கு ஆச்சாரியாலே கிருஷ்ண பாரதி பெரியவாளே அழகா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார். ஒரு செவத்துல அடிச்ச ஆணியை புடுங்கணும் அப்படின்னு சொன்னா, நாம அடிக்கல அந்த ஆணியை, யாரோ அடிச்சிருக்கா. அந்த வீட்டுக்கு வந்த உடனே நாம அதை கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிடிச்சி இழுத்து பார்க்கறோம், வரல. திருப்பி இழுத்து பார்க்கறோம், வரல. 2 தடவை அடிக்கிறோம், வரல. திருப்பி ஃபோர்ஸா இழுக்கிறோம், அப்புறம் தான் வருது. ஏன்னா அந்த ஆணியோட ஒரு சைடு வந்து உள்ள இருக்கு, அது எந்த அளவு இருக்கு, எவ்வளவு ஃபோர்ஸ்ல அடிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அதை இழுக்கணும்னு தீர்மானம் பண்றதே அது எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோம். மத்தியில ஃபர்ஸ்ட் தடவை இழுத்துட்டு வரலன்னு உடனே அதை விட்டுடலையே நாம. அது போல பிராரப்தத்தை விலக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறார். ஒரு காரியத்தை செஞ்சு அது பலிக்கலன்னு உடனே அந்த காரியம் பலிக்கலன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த ஒரு நம்பிக்கை வைத்தியத்துல இருக்கு, வைத்தியத்துல நமக்கு கிடையாது. ஒரு வியாதியின் டாக்டர்கிட்ட போய் அவர் ஒரு மருந்து கொடுத்தாருன்னா, அந்த ஜுரம் தேவையாகலைன்னா உடனே அடுத்த மருந்து கொடுக்குறார். அதுலயும் தேவையாகலைன்னா டெஸ்ட் பண்ணுங்கிறார். டெஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே அதுக்கு அடுத்து ஒரு மருந்து எழுதி கொடுக்குறார். அந்த ஜுரம் தேவையா போறது. இப்போ ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் 2 டோஸ் கொடுத்தாரோ, அந்த மருந்து ஃப்ராடா, டாக்டர் ஃப்ராடா? ரெண்டுமே இல்லை. இவனோட வியாதிக்கு அந்த டோஸ் பத்தல்ல, டோசேஜ் பத்தல்ல, அந்த மருந்து எஃபெக்டா இல்லை. இந்த நம்பிக்கை வைத்தியத்துல இருக்கணும், வைத்தியத்திலேயே இல்லை. 10 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாம் சரியா பண்ணணும்னு நினைக்கிறோம்.
இதுல என்ன வைத்தறிச்சல்னா, இல்லாதவனும் அழலாம், இருக்கிறவனும் அழலாம். ஏதோ ஒரு ஏழைகள் போய் கோவில்ல தரிசனம் பண்ணினது, ஒரு விளக்க போட்டது, ஒரு அர்ச்சனையை பண்ணது, நமஸ்காரம் பண்ணினதுன்னா அது நியாயம். அது ஏன்னா 5 ரூபாய் செலவிக்கிறதுக்கு சக்தி கிடையாது. சக்தி உள்ளவன் எதனால பாபம் வந்ததோ அதனாலதான் அதை போக்கிக்கணும். பெரும்பாலான பாபம் சம்பாத்தியம் மூலமா தான் வரும். திரவிய மூலானி பாபானி அப்படின்னு. அந்த சம்பாத்தியம் மூலமா நாம் அதை போக்கிக்கலன்னா அந்த பாபத்தை நிசேஷமா போக்கிக்க முடியாது. இல்லைன்னா நம்ம முன்னோர்கள்லாம் கொட்டுவார்களா கொண்டு கோவில்லையும் தர்ம காரியங்கள்லையும்? என்ன முட்டாளா? நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாளா? ஒரு ஆச்சரியம் என்னன்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வளர்ந்தவங்க கூட கொட்டுறான். இந்த அடிப்படை சித்தாந்தம் தெரிஞ்சு வேர்ல்டு வைஸ் பணக்காரன் பில்கேட்ஸ் 3வது இடத்துக்கு ஏன் வந்தான்? பணம் இல்லைன்னா வந்தான்? இல்ல, 30% மேல தர்ம காரியத்துல கொண்டு கொடுத்துட்டாங்கிறதே அவனுடைய சொத்து மதிப்பு குறைஞ்சதுன்னா ஏன் தர்ம காரியத்துல கொடுத்தான்? அவன் சம்பாதிச்ச அவனுக்கே தெரியுமா? 20 வருஷத்துல ஒருத்தன் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? இது சாத்தியமா? அது அப்ப அந்த பணங்கள்லாம் கரெக்டா வந்ததுன்னு சொல்ல முடியாது. நம் யதாசக்தி நாம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்குள்ள எஃபெக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கணும். இவன் பலவிதமான பரிகாரங்களை பண்ணினான். இந்த ஆத்மதேவன் அவனுக்கு குழந்தைகள் பிறக்கல. கடைசியில இவனுக்கு கைடு பண்றவாலும் இல்லை. இதுக்கு ரொம்ப அவசியம் மகான்கள். பெரிய விஷயம் சின்ன ஒரு காரியத்தினால சரியா, சின்ன விஷயத்துக்கு பெரிய காரியம் பண்ற மாதிரி இருக்கும். அதை யார் நிர்ணயம் பண்ணணும்னா மகான்கள் தான் நிர்ணயம் பண்ணியாகணும். இவன் அதுக்கு வழி சொல்லாதவா இருந்ததுனால, சில்லாதனால ஒரு கட்டத்துல விரக்தியாகி வெறுத்து போய் உயிரை விடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இவன் ஒரு இடத்துக்கு வர, ஒரு ஜலாசயம், ஒரு ஒரு நீர்நிலை, அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அழுதுன்னு உட்காந்துருக்கான். குழந்தை இல்லை அப்படின்னு அழறான். புறக்கல்லைன்னு வருத்தப்பட்டு அழுதுன்னு இருக்கான். அந்த வழியா ஒரு மகரிஷி வந்தார். இவன் அழறத்தை பார்த்தார். மகான்களுக்கு கருணை ஜாஸ்தி. ஒருத்தர் கண்ணீர் விட்டா அவளுக்கு தாங்காது. தனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அவர்கள் சகிச்சுப்பார்கள். பெரத்தியாருடைய துக்கம்னா பொட்டுன்னு கண்ணுல கண்ணீர் வந்துடும். நீ ஏன் அழற அப்படின்னு கேட்டா, குழந்தை இல்லை அழறேன்னு ஆகும். உடனே அவர் சொன்னார், குழந்தை இல்லாதது பெரிய பாக்கியமாச்சேடான்னா. இதுக்கு பேர் ஒருத்தர் அழுவாளா? இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இதுன்னா, அவர் நிலையில பாக்கியம் எனக்கு புரியுமான்னு. நான் ஒரு யோசனை சொல்றேன். பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா, உனக்கு உபதேசம் பண்றேன், நீ சன்னியாசம் வாங்கிக்கோன்னா. உபதேசம் பண்றேன்னா ஞான விஷயத்தை தான். அவன் என்ன கேட்டான்? உபதேசம் பண்ணா குழந்தை பிறக்குமான்னா. சிரிக்க வேண்டாம். நாம போய் அப்படிதான் பண்றோம். ஆச்சாரியாள்கிட்ட சர்வத்தையும் தியாகம் பண்ணி சம்சாரத்துல தவிக்கிற நமக்கு சாந்தியை கொடுக்குற ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற வாழ்கிட்ட போய் தியாகம் பண்ணின வாழ்கிட்ட நாம நினைவுபடுத்துறோம். அவா கொண்டாட்டி வேண்டாம், குழந்தை வேண்டாம், குடும்பம் வேண்டாம், இந்த இல்லற வாழ்க்கையே வேண்டாம்னு தானே சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் திருப்பி திருப்பி குழந்தைய பத்தியும் பிள்ளைய பத்தியும் பொண்டாட்டியை பத்தியும் பேசினா அப்ப ஆச்சாரியாள்கிட்ட சொல்லாம இருக்கலாமான்னா? ஆச்சாரியாள்கிட்ட மனசுல சங்கல்பிச்சுட்டா போதும். வெளியில சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்த விஷயத்தையுமே மனசுல சொன்னா அவளுக்கு தெரியுமானால் தெரியும்னு நீ நம்பினாதான் ஆச்சாரியா. அப்ப நம்பிக்கை இல்லைன்னா நீ போவே வேண்டாம். இப்ப கோவில்ல போய் நீ என்ன நம்பணுமா? சொன்ன மனசுல தானே நினைச்சுக்கிற, பகவானுக்கு தெரியலையே. அதே மாதிரிதான் வெளியில பேசி அந்த சாந்திய அமைதியை கெடுக்க கூடாது. இன்னும் சில பேர் உபதேசங்கள்லாம் வாங்கிக்கணும்பா. ரொம்ப ஒரு ஸ்ரத்தையா உபதேசம் கேட்கிறாரே, என்ன விஷயம்னு யோஜனை பண்ணா லௌகீகமா இருக்கும். அது மாதிரி இவன் கேட்கிறான், உபதேசம் பண்ணிண்டா குழந்தை பிறக்குமான்னா. நான் சன்னியாசத்தை சொன்னேன்டான்னு. அப்புறம் அவன் நான் உயிரை விட போறேன்னா. கண்ணுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஜீவன் உயிரை விடுறதுங்கிறதே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உனக்கு குழந்தை தானே பிறக்கணும்னா. ஆமான்னா. பக்கத்துல ஒரு மாமரம் இருந்தது. அதுல இருந்து ஒரு மரத்துல பழத்தை பிரிச்சு அபிமந்திரணம் பண்ணி ஜபிச்சு இவன் கையில கொடுத்து, இதை உன் மனைவியை சாப்பிட சொல்லு, குழந்தை பிறக்கும்னா. பொதுவா அவன் ஜாதகப்படி இந்த ஜென்மா இல்ல 7 ஜென்மாவுக்கு அவனுக்கு குழந்தை கிடையாது. அது அவருக்கே தெரியும். பின்ன இந்த மாம்பழத்தை கொடுத்தா குழந்தை பிறக்குமான்னு சொன்னா. திரும்பவும் சொல்றேன்,
பிராரப்தம் அனுகிரகம்னு 2 செக்ஷன். எது பலிக்கும்னால் எது பெருசா இருக்கோ அதுதான் பலிக்கும். வியாதி பெருசா மருந்து பெருசாங்கிற மாதிரி. ஒரு வியாதிக்கு 10 பேருக்கு மருந்து கொடுக்கும்போது 8 பேர் அந்த வியாதி 2 பேருக்கு சரியாகல. அப்போ மருந்து ஃப்ராடுன்னு சொல்லுவேல நீங்கள்? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மருந்தை தாண்டி அந்த வியாதியோட தன்மை இருக்கு. இது லௌகிக விஷயம். பாரமார்த்திக விஷயத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறேன். எந்த ஒரு சின்ன ஒரு தர்ம காரியத்தையும் நாம் செஞ்சோம்னா, தெய்வத்தை உத்தேசித்து செஞ்சோம்னா அது வீண் போகவே போகாது. நதைவ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சனா. ஒரு காலத்திலையும் வீண் போகாது. இந்த ஜென்மாவிலேயே எப்போ சமயமோ அப்போ அனுகிரகம் பண்ணும். ஒரு கால் இந்த ஜென்மாவில் அதை அடையிற பிராப்தி பாக்கியம் நமக்கு இல்லைன்னா அடுத்த ஜென்மாவில் கொடுக்கும். அது விதைக்கப்பட்ட விதை போல. 3வது விஷயம், ஒரு மகான்கள் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்றா. இந்த பரிகாரத்தை செஞ்சா அந்த கஷ்டம் சரியா போயிடும்னா எப்படி சரியா போகும் அப்படின்னா 2 விஷயம் அங்க. அந்த கஷ்டத்துக்கு இந்த பரிகாரம் சொல்யூஷன். உங்களுக்கு கஷ்டம் அனுபவிக்கணுங்கிற ஜாதகம் இருந்ததுன்னா அந்த பரிகாரத்தை செய்ய விடாது. அடிப்படை தான். அப்படியே செஞ்சாலும் கரெக்டாக செய்ய விடாது, முழுசாக செஞ்சிட விடாது. ஏன்னா அதை தாண்டி உங்களுக்கு அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சில சந்தர்ப்பம் நீங்கள் பரிகாரமும் செஞ்சிருப்பேன், கொஞ்ச நாள் ஆகும் அது பலிக்கிறது. அந்த அந்த இது விஷயம் பலிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இது. இதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். குருநாதரையும் தெய்வத்தையும் நம்பினா போதும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம் மனசானது அவநம்பிக்கையோ அதரியத்தையோ அடையக்கூடாது. பகவத் விஷயத்திலேயோ சாஸ்திர விஷயத்திலேயோ அப்படிங்கிற பிரார்த்தனை மட்டும் நமக்கு போகும். ஏன்னா இது சூக்ஷ்மமான விஷயம், கண்ணுக்கு தெரிகிற விஷயம் இல்லை. தற்காலிகமான லாப நஷ்டத்தை வச்சுட்டு சாஸ்திரத்தையோ தெய்வத்தையோ நீங்கள் நிச்சயம் பண்ணிவிட முடியுமா? பெரும்பாலானவா தனக்கு வர லாப நஷ்டத்தை வச்சுன்னு தெய்வம் இருக்குங்கிறா, இல்லைங்கிறா. தெய்வத்துக்கு கண் இல்லைங்கிறா, காது இல்லைங்கிறா, கை இல்லைங்கிறா. இல்லை ஒரு கட்டத்தில் தெய்வமே இல்லைங்கிறா. ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணுங்கோ. மாபெரும் உலகம், எத்தனை ஜீவராசிகள், எத்தனை வியாபாரங்கள், எத்தனை விவகாரங்கள். இப்பேற்பட்டதான ஒரு நிர்வாகத்தை செய்கிற தெய்வத்தை உன்னோட தனிப்பட்ட லாப நஷ்டத்தை வச்சுன்னு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இது அத்தனை நடக்கிறது, ஜெகத் வியாபாரம் நடக்கிறது. ஜென்மாதி மேல அந்த ஸ்லோகமே அதுதான். அஸ்யேதா அன்வயாதி இதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா அப்படின்னு. இந்த நம்பிக்கை நமக்கு குறையாம இருக்கணும்னு சொன்னா நம்பிக்கை முதல்ல வேணும். இந்த நம்பிக்கையை விதைக்கிறதோ அல்லது இந்த நம்பிக்கையை குறையாம நம்மளை பார்த்துக்கிறதோ குருநாதர் தான். இது அடிப்படை. இவர் நேர இந்த பழத்தை எடுத்துன்னு வந்தார், அவர் மனைவியிட்ட கொடுத்தார், ஒரு மகான் கொடுத்தார், இதை சாப்பிடு அப்படின்னு. அதில் 100 சூக்ஷ்மமும் இருக்குது. இப்போ சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா சில பேருக்கு குழந்தை பிறக்காது அப்படின்லாம் டாக்டர் சொல்லுவா. டாக்டர் என்ன தெய்வமன்? அப்போ உள்ள பரிஸ்திதியை வச்சு நான் சொல்கிறான். ஃபிசிக்கலாக உடம்போட தன்மை எப்போ மாறும்னு யாருக்கு தெரியாது. இப்போ உதாரணமே, ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. எங்கள் அப்பாட்ட சொல்லும்போது, எங்கள் அப்பா பாபு தீட்சிதர்னு பேர், அவர் ஜாதகம் காமிச்ச உடனே அவர் சொன்னார், உனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கலைன்னு உடனே உனக்கு இப்போ குழந்தை கிடையாது, இன்னும் உனக்கு 7 வருஷத்துக்கு மேலே ஆகும், அந்த சமயத்தில் தான் குழந்தை பிறக்கும்னா. ஒரு 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு, இல்லை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், தத்து எடுத்துக்கிறேன். நீ எடுத்துக்கோ, எடுத்துக்காம போது விஷயம் இல்லை, ஆனால் உனக்கு குழந்தை உண்டு. இப்போ கிடையாது, அப்புறம் தான். அந்த நம்பிக்கை இருந்தது அந்த குழந்தைகளுக்கு. அந்த டைம் வரத்தே திருப்பி எங்கள் அப்பாட்ட கேட்க, எங்கள் அப்பா சில விஷயம் சொன்னார். பண்ணிட்டு வந்தோடனே அடுத்தடுத்து 2 குழந்தை. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமோ, இவ குழந்தை இல்லைன்னு இந்த மயிலாப்பூரில் பிரசித்தியாக ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா. அவர் அந்த டாக்டர் சொன்னா, உனக்கு குழந்தை பிறந்தா மிராக்கிள்னா, உனக்கு நேர் குழந்தை கிடையாதுன்னு ரிசல்ட்டில் எழுதி கொடுத்துட்டாவா. எங்கள் அப்பா சொன்னார் குழந்தை பிறக்கும். இந்த கிருத்திரிமமாலாம் இல்லாமல் நேரடியாக சொல்கிறேன். இந்த செயற்கை முறையிலெல்லாம் கிடையாது, இயற்கையாகவே உனக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் இப்போ காலம் கிடையாது.
அதுக்கு தானே சாஸ்திரம்னு பேர். எது நமக்கு புத்திக்கும் யுக்திக்கும் யூகத்துக்கும் அப்பாற்பட்டதோ அதுக்கு தான் சாஸ்திரம்னு பேர். மகான்கள் அதை தான் பண்ணுவார்கள். இது ஒரு சிஸ்டம். இன்னொரு சிஸ்டம் என்னென்னா, ஒருத்தருக்கு குழந்தையே பிறக்காதுன்னு வச்சுப்போம். ஜாதக ரீதியாகவும் குழந்தை கிடையாது, சரீர ரீதியாகவும் வைத்தியாலும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு மகான்கிட்டவே நம்ம கண்ணீர் விடுறோம் அப்படின்னு ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம், சாத்வீகமான பழம். இந்த பழங்கள்லேயே எத்தனையோ பழம் இருக்குது. அன்னாசி, ஆப்பிள் இப்படிலாம் எடுத்து அனுகிரகம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு வாழைப்பழம், ஒரு மாம்பழம் அல்லது ஒரு மாதுளம்பழம், சாத்துக்குடி, இது மாதிரி உள்ள விஷயங்களை தான் எடுத்து பழவா. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அந்தந்த பொருளை சார்ந்து குணம் சார்ந்த ஜீவன்கள் இருக்கும். சாத்வீகமான குணத்தோட கூடின ஜீவன் சாத்வீகமான வஸ்தூல தான் இருக்கும். வாழைப்பழம், பால், தேன் இதெல்லாம் சாத்வீகமான பதார்த்தங்கள். எல்லா பொருள்லையும் ஜீவன் இருக்கு. எல்லா பொருள்லையும் உள்ள ஜீவன்கள் குணம் சார்ந்து பிரிக்கப்படுறது. அந்த பழத்தை அபிமந்திரணம் பண்ணி கொடுத்தா அந்த குழந்தை அவளுக்கு கர்ப்பம் உண்டாகும். இது சயின்ஸில் நிரூபிக்க முடியாது, நிரூபிக்கப்படலை, நிரூபிக்கவும் முடியாது இந்த விஷயத்தை. ஏன் அப்படின்னு சொன்னால், பிரபஞ்சம் முழுக்க ஜீவனால தான் நிரம்பி இருக்கு. ஒரு மனிதன் ஆகாரம் ஒரு ஜீவனை ஒரு மனிதன் உற்பத்தி பண்ணல, உண்டாக்க முடியாது. ஏன்னா ஜீவன் நித்தியமானது. நாம் சாப்பிடும் ஆகாரம் வழியா போற ஜீவன் புருஷ சரீரத்தில் போய் மேலே ஒரு லேயரை அடைஞ்சு ஸ்திரீ சரீரத்துக்குள்ள அனுப்பிரவேசமாறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த மகான்கள் என்ன பண்ணுவா, இந்த சிஸ்டத்தை மீறி பழம் மூலமாவே கர்ப்பம் வரா மாதிரி பண்ணுவா. நம்ப முடியுமா? புரியறதா? நடந்திருக்கு, எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. ஆனா ரெண்டு விஷயம் இதுல. முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், உண்மையான மகானா இருக்கணும். முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அவ உண்மையான மகானா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலதான் பிரச்சனையே. ஏமாந்து போறது தான் ஜாஸ்தி. அதனாலதான் பரம்பரையா உள்ள ஆச்சாரியால பிடிச்சிக்கணுங்கிறது. புதுசா நீங்க போனேன்னா அவளே தடுமாற்றத்தில் இருக்கா, நம்மளையும் பிடிச்சி எங்கேயா கொண்டு இழுத்து விட்டுட்டான்னா. இவா பரம்பரையா உள்ளவா, சாஸ்திரம் சொன்ன வழியை காமிச்சுன்னு போவா. ஒரு கால் அதுல இது வந்தா கூட அசாஸ்திரத்தை பண்ணினோம்னு இருக்காது, அந்த தோஷம் வராது. இவர்கள் அந்த பழத்தை கொண்டு கொடுத்தா அந்த பழத்தினால கர்ப்பம் உண்டாகிற மாதிரி தான் அவர் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார். அந்த அம்மா அந்த பழத்தை சாப்பிடல. சாப்பிடாததுக்கு காரணம் அவளுடைய சகோதரி. அவ சொன்னா, உனக்கு வயசு இப்பயே 35-40 போகிறது, இதுக்கு மேலே குழந்தை பிறந்தா கிரிட்டிக்கலாக போயிடும், பிரசவம், உன் உயிருக்கு ஆபத்து வரும். ஏன்னா அவளுக்கு 7-8 குழந்தைகள் இருக்கு. அதனால நீ வெத்துக்காத. இன்னும் சொல்ல போனால் இத்தனை வயசுக்கு மேலே பிறந்தாலே அதோட மண்ணை அடிரா தூக்கம் இல்லாமல் பகல் தூக்கம் இல்லாமல் அதை வளர்த்து ஒரு ஆளாக்கிறதுக்கு வயசாகிடும். என்ன பண்ணுறதுன்னா இந்த பழத்தை தூக்கி போட்டுரும். எனக்கு ஒரு கர்ப்பம் இருக்கு, இப்போ எனக்கு பிறக்கிற குழந்தைய உன் குழந்தையா நீ சொல்லிடும். நீ கர்ப்பமாக சொல்லி பழத்தை சாப்பிட்டேன் கர்ப்பமாக எடுத்துன்னு பொய் சொல்லிவிட்டு அப்படி நடந்துக்கோன்னு சொல்லிட்டா. சரின்னுட்டா. அந்த பழத்தை எங்கே போடுறதுன்னு கேள்வி வரத்தே கொள்ளையில் ஒரு பசுமாடு இருந்தது. அந்த பசுமாட்டுக்கிட்ட போட்டால் அந்த பசுமாடு சாப்பிட்டது, அது கர்ப்பமாகிடுது. இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நாளடைவில் இவளுக்கு பிறந்த சகோதரிக்கு பிறந்த குழந்தைய தன் குழந்தையா பிரசவத்துக்கு பிறந்தாத்துக்கு போய் வேஷம் போட்டு எடுத்துன்னு வந்துட்டாள். இந்த மாடும் ஒரு குழந்தைய பெற்றது, அது மனுஷிய குழந்தையில இருந்தது. இது எப்படி சாத்தியம்னு யோஜனை பண்ணுறதே இந்த அம்மா ஒரு அயோக்கியத்தனம் பண்ணினா புத்தி மேலே மேலே அதை சார்ந்து தான் யோஜனை பண்ணும். கிரிமினலுக்கு கிரிமினலாக தான் வேலை செய்யுங்கிற மாதிரி இது எப்படி சாத்தியம்? ஒரு மாடு எப்படி ஒரு மனுஷிய குழந்தைய பெக்கும் அப்படிங்கிற கேள்வி வரத்தை இந்த அம்மா என்ன சொன்னா, மாங்கொட்டையை அதுக்கிட்ட போட்டேன்னா, மாம்பழத்தை சொல்லிட்டு கொட்டையை போட்டேன். அவர் நம்பினார். அந்த மாடு பிரசவிச்ச அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா, உடம்பு முழுக்க மனித உடம்பா இருக்கு, காது மட்டும் மாடா இருக்கு. அதனால அதுக்கு கோகர்ணன்னு பெயர். கோன்னா பசுமாடு, கர்ணன்னா காது. காது மட்டும் மாடு மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் மனுஷ உடம்பா இருக்கு. இந்த துந்துகாரிங்கிற பிராமணர் என்ன பண்ணார், ஆத்மதேவன்கிற பிராமணர் அதுவும் தன் குழந்தையா நினைச்சு 2 குழந்தைக்கும் ஜாத கர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம், உபநயனம் எல்லாம் பண்ணி வேதாபியாசமும் பண்ணி வைக்க நாளடைவில் சத்து தான் அசத்து தான்னு பிரிய ஆரம்பிச்சது. இந்த கோகர்ணன்கிறவன்
மகானுடைய அனுகிரகத்தினால பிறந்தவன், பரமசுத்தமாக இருக்கான். அந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர். அந்த குழந்தை ஒரே அசத்தாக இருக்கு. ஏன்னா அந்த கிரிமினல் யோஜனை பண்ணின சொன்ன அம்மாவோட குழந்தை தானே அவன். ஒரே அசத்தாக இருக்கான், சொன்னதை கேட்கறது கிடையாது, எதிர்த்து பேசுறது, அடாவடித்தனமாக நடந்துக்கிறது, கெட்ட பழக்கங்கள்லாம் சகஜமாக வருது. நாளடைவில் இவர் ரொம்ப வருத்தப்பட்டு துக்கப்படுறார். ஒரு கட்டத்தில் குழந்தை பிறக்கல்லேன்னு அழுதா. இப்போ என்ன இப்பையும் அழறார். உலகத்திலேயே பாக்கியசாலி யாருன்னா குழந்தை பிறக்காதவாதான்னார். வருத்தப்பட்டா. இந்த துந்துக்காரி என்ன பண்ணுறான், அப்பா அம்மாவை அடிப்பான், உதைப்பான், பணத்தை பிடுங்கிப்பான், வீட்டிலேருந்து திருடுவான், சூதாடுவான், மத்தியபானம் பண்ணுவான், பரஸ்திரீ கமனம் பண்ணுவான். எத்தனை அயோக்கியத்தனம் உண்டோ அத்தனையும் பண்ணினான். இதில் விரக்தி அடைஞ்சு கோகர்ணனுடைய உபதேசத்தினால இந்த ஆத்மதேவன்கிற பிராமணர் வீட்டை விட்டு போயிட்டான். வெறுத்து போய் கோகர்ணனும் வெளியில் போயிட்டான். இந்த அம்மாவும் பிள்ளையும் தான் இருக்கா. ஒரு கட்டத்தில் பணம் கொடுக்கலன்னு உடனே அந்த அம்மாவை கொண்டு கல்லோட கட்டி கணத்துல போட்டுவிட்டான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சில வேசி ஸ்திரீக்களை வீட்டுக்கு அழிச்சுன்னு வரத்தே இவன்கிட்ட உள்ள பணத்தை விவகாரத்தெல்லாம் பார்த்துட்டு இவனையும் கொன்று இவன் உடம்பையும் கல்லில் கட்டி கிணத்துல போட்டுவிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு அவன் ஓடி போயிட்டான். இப்போ அந்த வீட்டில் 2 மர்டர் நடந்திருக்கு. இந்த கோகர்ணன்கிற பிராமணன் தீர்த்த யாத்திரை போனவன் காசியில் தன் ஊரை சார்ந்த சில பேரை பார்த்தான். என்ன இருந்தாலும் பிறந்த ஊர் இல்லையா, அவர்களை விசாரிக்கிறான். எங்கள் அம்மா தம்பிலாம் சௌக்கியமானு கேட்டான். உனக்கு தெரியாதா இப்படி ஆயிடுத்துப்பா, 2 பேரும் கொல்லப்பட்டார்கள்னு ஒன்று. எந்த ஒரு பித்திருக்கள் நல்ல கதி அடையலைன்னாலும் அவளுக்கு வழி தீர்த்த சிரார்த்தந்தான். அதனால தான் எந்த தீர்த்தத்தை பார்த்தாலும் சிரார்த்தம் பண்ணணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இப்போ காசியில் போய் நம்ம சிரார்த்தம் பண்ணுறோமோனோ, காசிக்கு தான் இல்லை, இந்த பாலாருக்கே பண்ணலாம், காவிரிக்கு பண்ணலாம், தாமிரபரணிக்கு பண்ணலாம், இல்லை கபாலீஸ்வரர் கோவில் தீர்த்தம் இருக்குது பாருங்க, அந்த தீர்த்தத்தில் பண்ணலாம். ஒரு புண்ணிய தீர்த்தத்தை பார்த்தா நாம் சிரார்த்தம் பண்ணணும். இந்த சிரார்த்தம் 2 ரூபமாக இருக்கும். ஒன்று இப்போ நம்ம அமாவாசையெல்லாம் பண்ணுறதேவே தரிசம் சிரார்த்தம் திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷேன்னு சங்கல்பம் பண்ணி வைக்கிறார் வாத்தியார். அதுவே தப்பு. தரிச சிரார்த்தம் ஹிரண்ய ரூபேன கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணஞ்ச கரிஷ்யேன்னு தான் அங்கே விஷயம். சிரார்த்தத்தை நீங்கள் யதோக்தமாக பண்ணுறீங்களா ஹிரண்யமாக பண்ணுறீங்களா? சிரார்த்தத்துக்கு அங்கம் தர்ப்பணமே தவிர சிரார்த்தமே தர்ப்பணம் கிடையாது. சிரார்த்தத்தை இலை போட்டு சமையல்லாம் பண்ணி யதோக்தமாக ஹோமங்கள்லாம் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ காலலமி சாப்பாடு போடுறதுன்னு பண்ணுற மத்தியில் மகாலய பட்சத்துலலாம் ஹிரண்ய ரூபமாக இப்போ அதுக்கு பேர். அதுக்குள்ளே பிராமணால வரித்து அவளுக்குள்ள உபச்சாரங்களை பண்ணிவிட்டு தத்தம் மட்டும் பண்ணிடுறது. தத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தர்ப்பணம் பண்ணுறோம் பாருங்க. அமாவாசையை அப்படி தான் பண்ணணும். தத்தம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் தர்ப்பணம் பண்ணணும். தீர்த்த சிரார்த்தத்துக்கு என்ன விசேஷம்னா, இப்போ நம்ம அமாவாசையோ அல்லது சிரார்த்தங்களோ பண்ணும்போது நம்ம அப்பா வழி அம்மா வழி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இந்த வழியில் அம்மாவோட அப்பா அம்மா, அம்மாவோட தாத்தா பாட்டி, அம்மாவோட கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாவோட முடிச்சுடுறோம். நம்ம அப்பாவோட கூட பிறந்தவா, தாத்தாவோட கூட பிறந்தவா, அம்மாவோட கூட பிறந்தவா, இவாளுக்கெல்லாம் நாம் ஒன்றுமே பண்ணலை. இவாளுக்கெல்லாமும் பண்ணுறது தான் தீர்த்த சிரார்த்தம்னு பேர். மகாலய பட்சமும் அப்படி தான், தீர்த்த சிரார்த்தமும் அப்படி தான். மகாலய பட்சத்தில் இப்போ மேலே வரப்போகிறது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து. அப்போ வாத்தியார் சங்கல்பம் சொல்லி வைக்கிறத கவனிச்சா தெரியும். பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய சகாருணிக பித்திருக்கள்னு சொல்லுவா. பித்ருவியர்னா அப்பாவோட கூட பிறந்தவா, மாதுலாதினா அம்மாவோட கூட பிறந்தவா, இவர்களுக்கெல்லாம் சேர்த்து பண்ணுறோம். இது மகாலய பட்சத்தில் அப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் தீர்த்த சிரார்த்தம். எந்த தீர்த்தத்தில் போய் சிரார்த்தம் பண்ணினாலும் இவாளுக்கெல்லாம் உண்டு. இதில் டாப் எதுன்னா கயா. கயா இந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் ராஜா எதுன்னா கயா தான். கயாவில் போய் சிரார்த்தம் பண்ணால் விஷ்ணு பாதம் அங்கே.
ஒரு குடும்பம்னு எடுத்துனுட்டா, வம்சம்னு எடுத்துனுட்டா, எத்தனையோ பேரை தாண்டி தான் நாம் பிறந்திருக்கோம். நமக்கு அப்பா இருந்தார், அவர் அப்பாவுக்கு அப்பா இருந்தார், அவர் அப்பாவுக்கு அப்பா இருந்தார், இப்படி எடுத்துகிட்டே போனால் எப்போ ஆரம்பிச்சது இந்த வம்சம்? யார் இதை ஆரம்பித்து வச்சது? இந்த வம்சத்தில் எத்தனை கிளைகள் வந்திருக்கும், எத்தனை பேர் பிரிஞ்சிருப்பா. குழந்தை இல்லாதவா எத்தனையோ பேர் இருப்பா, அகால மரணம் அடைஞ்சவா இருப்பா, பிரயாணம் போயிட்டு திரும்பி வராதவாளாக இருந்திருப்பா, துர்மரணம், உத்பந்தனம், ஆத்மஹத்தி, சூசைட் பண்ணிட்டு இருப்பா, நெருப்பில் போயிருப்பா, ஜலத்தில் போயிருப்பா, பாம்பு முதலிய விஷ ஜந்துக்கள் கடிச்சு போயிருப்பா, கர்மா பண்ணாமையே விட்டுருக்கும் சில பேருக்கு, இன்னும் சில பேருக்கு கர்மா பண்ணி அந்த கர்மா சரியா பண்ணாமல் இருந்திருக்கும். இது மாதிரி 1000 விஷயம் இருக்கு. இதை சரி பண்ணிக்காம முன்னேற்றத்தை அடைய முடியாது வாழ்க்கையில். குலதேவதா விஷயத்திலையும் பித்திருக்கள் விஷயத்திலையும் நாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுடைய உழைப்பு முழு பலனை கொடுக்கும். இதை சரி பண்ணிக்காமல் நீங்கள் என்ன காரியம் பண்ணினாலும் குரோத்தை காமிச்சுட்டு கீழே இறக்கி விட்டு, ஷேர் மார்க்கெட் மாதிரி படாத கீழே இறங்கிடும், எங்கே போச்சுன்னே தெரியாது. இதை சரி பண்ணிண்டா கரெக்டாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் கஷ்டப்பட்டாவது கடன் வாங்கியாவது சிரார்த்தம் பண்ணுவா. இன்னைக்கு அவ்வளோ சௌக்கியமாக இருக்குது, சிரார்த்தம் பண்ண மாட்டேங்கிறான். நான் திருப்பதி கோவிலுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தேங்கிறான். நீ திருப்பதி கோவிலுக்கு 1 லட்ச ரூபா கொடு, அதை பற்றி நான் ஆட்சேபடியே சொல்லலை. அப்பா அம்மா சிரார்த்தம் பண்ண வேண்டாமா? அப்பா அம்மா சிரார்த்தத்தை அன்னைக்கு நான் 50 பேருக்கு சாப்பாடு போட்டேங்கிறான், அது வேற விஷயம். 50 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்ட புண்ணியம் உங்களுக்கு உண்டு. 50 பேருக்கு சாப்பாடு போட்டதுனால அப்பா அம்மா சிரார்த்தத்தை பண்ணினது ஆகாது. அப்பா அம்மா சிரார்த்தத்தை விட்ட பாபமும் உண்டு. ஏன்னா இது வேற வியூ, இது சாஸ்திரம். இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தபால் அல்லது ஒரு போஸ்ட் பண்ணுறோம்னா அந்த போஸ்ட்டு லெட்டரை எங்கே போடணும்? ஒரு டிடி எடுத்து அதில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வாசலில் வச்சுருக்கா பார்க்கணும், தகர டப்பா துரு பிடிச்சது, அதில் தான் போட்டாகணும். இது வேல்யூவான லெட்டர், இதில் வேல்யூவான டிடி வச்சுருக்கேன், நான் எங்காவது பீரோவில் பத்திரமா பூட்டிக்கிறேங்கிறதுனால அது போய் சேர இடத்துக்கு சேர்ந்துருமா? என்ன சேரவே சேராது. அதுக்கு ப்ரொசீஜர் என்னவோ அதை தான் பண்ணியாகணும். அது மாதிரி சாஸ்திரங்களில் சில விஷயங்களை இப்படி தான் பண்ணணும்னா நீங்கள் இப்படி தான் பண்ணியாகணும். பெரிய புத்திசாலி மாதிரி பெரிய அறிவாளி மாதிரி இங்கே விட்டு அங்கே போய் சேர்றதாங்கிறான் இன்னைக்கு கேட்குறவாடலாம். எத்தனையோ காரியங்கள் அப்படி நடக்கிறது. எல்லாத்தையும் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டால் எல்லாத்தையும் நிரூபிக்க முடியாதுன்னு ஐன்ஸ்டைனே சொல்கிறார். நீங்கள் பெரிய சயின்ஸு விஞ்ஞானின்னு சொல்கிறாள் பற்றில, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நிரூபிக்க முடியாது. எல்லாம் நிரூபிக்கப்படுற வஸ்து இல்லை. இது உணரத்தான் முடியும். ஏன்னா இது மாயது, அதிருஷ்யமான அதிருஷ்டமான வஸ்து அது. அப்படிங்கிறத சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நம்பியாகும். இப்போ ஒரு புரச சமித்தை எடுத்து அக்னியில் வச்சு இன்ன மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணினா இன்ன பலன் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னா இது எப்படி வரும்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த கர்மாவை செய்யி அப்போ தான் நீ பலனை அடைவாய். நீ எப்படி அடைவேன்னு சொன்னாதான் நான் அதை செய்வேன். இன்னைக்கு விஞ்ஞானிகள்ங்கிற இதில் எனக்கு வயத்தறிச்சலான விஷயம் என்னன்னா, இந்த நாஸ்திகவாத பேசுகிறவன் புத்திசாலியாக இருந்து பேசினா நான் ஒத்துப்பேன். அவனுக்கு அந்த கல்வியை பற்றி தெரியாதவன் கல்வியை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறான், வைத்தியத்தை பற்றி தெரியாதவன் சாஸ்திரத்தை பற்றி தெரியாதவன் அதை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறான், ஃபைனான்ஸை பற்றி தெரியாதவன் ஃபைனான்ஸை பற்றி பேசுகிறான். இது எவ்வளோ முட்டாள்தனமோ அந்த முட்டாள்தனம் இது. அதை பற்றின சப்ஜெக்ட் வைஸ் ஞானம் இருந்து நீ பேசினா அந்த சப்ஜெக்டில் நானும் பேச முடியும். அதை பற்றியே இல்லாமல் நான் நம்ப மாட்டேன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தனுக்கு பசிக்கிறது, பசி தாங்கலைன்னா சாப்பிடு, பசி சரியாக போயிடும். சாப்பிட்டா பசி சரியாக போகும்னு நான் எப்படி நம்புறது? நீங்கள் நிரூபித்தாதான் நான் சாப்பிடுவேன்னா கடையம் பண்ணி யார் வேண்டான்னா, நீ சாப்பிட்டாதான் பசி சரியாக போகும்னா நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு அல்பமான கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு செஞ்சாதான் அந்த அனுபவம் வரும்னா செய்யாமல் அனுபவத்தை எப்படி நிரூபிக்க முடியும்? சாஸ்திரம் அதிருஷ்டமான விஷயம், அபூர்வமான விஷயம் இல்லையா? சிரார்த்தங்கள்லாம் அது நான் நம்பிக்கைக்காக சொல்கிறேன். எக்காரணம் கொண்டு முட்டுவிடக்கூடாது. சிரார்த்தங்களை தர்ப்பணங்களை விடக்கூடாது. தந்துந்தன்வன் பித்ருன் ஏச்சேத்து அப்படின்னு குழந்தைகள்லாம் வீரனு சூரனுமா இருப்பா. அதை ஒழுங்காக பண்ணினா, அதை சரியா பண்ணலைன்னா பைத்தியம் முடியும். பல காலேத்து வக்ரதான்னு நன்னா படிக்க வச்சு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பான்.
வேலைக்கு போகிற சமயத்தில் கிறுக்கு பிடிக்கும். இந்த வேலைக்கு போக மாட்டேம்மா, இது சரியாக வராதும்மா, நான் ஒத்துக்க மாட்டேம்மா, கல்யாணம் பண்ணி இவளோட வாழ மாட்டேம்மா, இத்தனை பிரச்சனையும் இப்போ பார்க்குறமே. ஒரு காலத்தில் கஷ்டம் என்ன, அப்போ வேலை எல்லாருக்கும் இருந்ததா, அப்போ என்ன பணம் எல்லாருக்கும் இருந்ததா, ஆனால் எல்லாருக்கும் நிம்மதியாக இருந்தா. இந்த கிறுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேச்சு இருந்ததா அந்த காலத்தில். இதெல்லாம் காரணமே இந்த மாதிரி நாம் பண்ணுற சில அதர்மங்களால் தான். அதுலேயும் பிதிர்காரியம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிதிர்காரியத்தோட அடையாளம் தான் குழந்தைகளே. இப்போ நாமோ நமக்கு முன்னாடி இருந்தவாளோ ஒழுங்காக வாழ்ந்தார்கள்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா குழந்தைய பாரு தெரியும்னா. சாஸ்திரம் அதை தான் சொல்கிறது. இப்போ நான் என் வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தேனா, நேர்மையாக சம்பாதிச்சேனா, யோக்கியனாக இருந்தேனா அப்படிங்கிறத எல்லாருக்கும் நாம் நிரூபிக்க முடியாது, எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியாது. ஒருத்தரை பற்றி முழுமையாக இன்னொருத்தர் தெரிஞ்சிக்க முடியுமா? அவளுடைய ஆக்டிவிட்டி என்னன்னு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா குழந்தைகளை பாருங்க. நீ குழந்தைகளை பார்த்தா புரிஞ்சு போயிடும். இது இவ்வளோ சாஸ்திரம் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு திருக்குறளில் சொல்கிறார் வள்ளுவர். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னா. இவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் யோக்கியமானவனா அயோக்கியனா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவரவர் எச்சத்தால். குழந்தைய பார்த்தா தெரியும். இந்த சிரார்த்தங்கள் ஒழுங்காக பண்ணணும், விட்டு போயிருந்தாலும் பண்ணணும். இவன் அது மாதிரி கயா சிரார்த்தத்தில் என்ன விசேஷம்னா எல்லாருக்கும் பண்ணலாம். கர்த்தா தான் இந்த சிரார்த்தம் பண்ணணும்னு சில விஷயங்களுக்கு. கயா சிரார்த்தத்தில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, தீர்த்த சிரார்த்தங்களில் நம்ம மாத்தில் ஒரு பசுமாடு இருந்தது. 10 வருஷம் அந்த மாடு. கிராமத்துலலாம் பார்த்தா 10 வருஷம் 12 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும். அந்த வாழையே நம்ம குடித்து வளர்ந்தோம். ஒரு அம்மா மாதிரி, இன்னொரு அம்மா மாதிரி. அது அப்படி ஒரு பிரியம் நமக்கு அதுக்கிட்ட. அதுக்கு பிண்டம் வைக்கலாம். நம்ம மாத்திர ஒரு நாய் இருந்தது, அவ்வளோ பிரியமாக நம்மக்கிட்ட இருக்குன்னா அதுக்கு பிண்டம் வைக்கலாம். நம்ம மாத்திர ஒரு வேலை செய்கிறவா இருந்தால் இன்னொரு அம்மா மாதிரி நம்மளை பார்த்துட்டா அந்த அம்மா. அவள் பிராமணெல்லாம் கிடையாது, அவள் என்ன ஜாதிங்கிறதுலாம் விஷயம் இல்லை, அவளுக்கு பிண்டம் வைக்கலாம். நம்ம சகா, நம்ம குரு, எல்லாம் யாருக்கு உங்களுக்கு தோன்றதோ அவளுக்கெல்லாம் பிண்ட பிரதானம் பண்ணலாம் கயால. இதை பண்ணினான் இந்த கோகர்ணன். பண்ணி முடிச்சுட்டு சஞ்சாரங்கள்லாம் பண்ணிட்டு பழையபடி தன்னுடைய கிராமத்துக்கு வந்தான். தன்னுடைய வீட்டில் படுத்துனான். இவன் கண்ணில் ஒரு பிரேத்தம் தெரிஞ்சுது, பிசாசு மாதிரி ஒன்று தெரிஞ்சுது. அந்த வீட்டில் 2 பேர் கொலை பண்ணப்பட்டவா. கொலை பண்ணப்பட்டவாளோ தற்கொலை பண்ணப்பட்டவாளோ பிரேதமாக இருப்பான்னு சாஸ்திரம் சொல்கிறது. இவன் கண்ணில் ஒன்று தான் தெரிஞ்சுது. உடனே இவன் தபஸ்வியாக இருக்கிறதுனால அதை விசாரிக்கிறான், நீ யார் அப்படின்னு கேட்குறான். அது சொன்னது, நான் உன்னோட சகோதரன் துந்துகாரின்னு. அழுதது, என்னை நிவர்த்தி பண்ணு, தவிக்கிறேன். அப்படின்னா என்ன? பிரேதாவஸ்தை, பைசாச்சாவஸ்தைன்னா என்ன? பித்திருக்கள்லாம் யார், மனுஷர்கள்லாம் யார்? மனுஷர்கள்லாம் இப்போ நமக்கு பசிச்சா என்ன பண்ணுறோம்? போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம், தாகமாக இருந்தால் குடிச்சிட்டு வந்துடுறோம். பித்திருக்களாக இருந்தால் குழந்தைகள் பண்ணக்கூடிய ஸ்ரார்த்தாதிகளால் பசி நிவர்த்தி ஆகிடும். அர்த்தமாசே தேவா யுஜ்யந்தே மாசி பிதிருப்ய கிரியதே தஸ்மாதஹரஹர் மனுஷ்யா யுஜ்யந்தே. ஒரு மனிதனாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பசிக்கிறது, தினந்தோறும் பசிக்கிறது. நமக்கு தேவதைகளுக்கு எப்படி பசின்னா அர்த்தமாசே தேவா யுஜ்யந்தே. தேவதைகளுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பசி வரும். அந்த பசி வர நாளை தான் பஞ்சாங்கத்தை பார்த்தேன்னா இஷ்டின்னு போட்டிருப்பா. பௌர்ணமாச அமாவாசைக்கு அடுத்த நாள் இஷ்டி அப்படின்னு போட்டிருக்கோம். இன்னி பிறந்த பஞ்சாங்கத்தில் போட்டுன்னு வராத, கேலண்டர்லையும் போடுவா. அப்படின்னா என்ன ஷஷ்டியா? ஷஷ்டியும் பாச்சில் பேர். அப்படின்னா என்னன்னே தெரியாது. தேவதைகளுக்கு பசி வர நாள்னு அர்த்தம். அது இஷ்டி அப்படின்னா. உபாசனமாக இருந்தால் ஸ்தாலி பாக்கம்னு பண்ணணும். யாகம் பண்ணினவாளாக இருந்தால் இஷ்டி பண்ணுவா. பித்திருக்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை பசி. மாசி பிதிருப்ய கிரியதே, அதுதான் அமாவாசைங்கிறது. இப்போ மாசப்பிறப்பு தர்ப்பணம் விசேஷ நாள்களில் பண்ணுறது அது தனி. பண்ணினா விசேஷம், பண்ணலேன்னா தோஷம் கிடையாது. ஆனால் அமாவாசை பண்ணலேன்னா பாவம். தரிசனங்கிறது பண்ணியே ஆகணும்.
இப்போ ஏன் மாத பிறப்பு தர்ப்பணம் இருக்குது இல்லை 4-12 மாதம் பண்ணுறவாளும் இருக்கா. இப்போ நான் இப்போ எங்களத்து அனுஷ்டானம் என்னென்னா 4 மாதம் தான் நாங்கள் பண்ணுவோம். சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை 4மே விஷுன்னு பேர். இந்த 4 தான் பண்ணுவோம். மாதம் மாதம் பண்ணினா விசேஷம், பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி அமாவாசை கிடையாது. அமாவாசை பண்ணியே ஆகணும். ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை பசி எடுக்கிற நாள் அது. பித்திருக்களாக இருந்தால் நாம் பண்ணக்கூடிய தர்ப்பணம் ஸ்ரார்த்தங்களால் பசி நிவர்த்தி ஆகிடும். மனுஷனாக இருந்தால் நாமே சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ளவர்களுக்கு தான் பிரேதம்னு பேர். மனுஷிய சரீரத்தை விட்டுட்டா பித்திருலோகத்தை அவள் அடையலை, நடுநிலையில் இருக்கா. அப்போ அவர்களை அதுலேருந்து விடுவிக்காமல் நாம் கொடுக்கறத அடைய முடியாது அவர்களால். அதை விடுவிக்கக்கூடிய கர்மா பண்ணணும். கர்மா பண்ணாதான் விடுவிக்க முடியும். அதுதான் கயாசிரார்த்தம் முதலிய காரியங்கள்லாம். இவன் போய் பண்ணினத்தில் 2 பேரில் ஒருத்தர் விடுவிக்கப்பட்டுட்டா ஒருத்தர் விடுவிக்கப்படலை. விடுவிக்கப்பட்டது யாருன்னா அம்மா, விடுவிக்கப்படாதது யாருன்னா தம்பி. ஏன் தம்பி விடுவிக்கப்படலை அப்படின்னு சொன்னா, கயாசிரார்த்தம் பண்ணினா எல்லாரும் கரையேறிடுவாளே, இவன் தம்பி ஏன் கரையேறல்ல அப்படின்னு சொன்னா, அவ அம்மா ஸ்வயம் ஒரு பாபம் பண்ணல, பிள்ளையால கொல்லப்பட்டா, கல்லை கட்டி கிணத்துல போட்டு கொல்லப்பட்டா. அது ஏதோ தலையில எழுத்து. அதனால இவன் சிரார்த்தம் பண்ண உடனே அவ கரையேறிட்டான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவன் அம்மாவை கொன்ன பாவம்னு இவனுக்கு ஒன்று இருக்கு. அந்த பாவத்தை போக்கிக்காம இவன் கரையேற முடியாது அப்படிங்கிற ஒரு தடை அவனுக்கு இருந்ததுனால இவன் கரையேறல்ல. மறுநாளைக்கு சமூகத்தில், பிராமண சமூகத்தில் தர்மசாஸ்திர விஷயமா கேட்கும்போது எல்லாருமே புஸ்தகத்தெல்லாம் பெரட்டிட்டு, கயாசிரார்த்தத்துக்கு மேலே பித்திருக்கள் கரையேறதுக்குள்ள பரிகாரமே கிடையாதுப்பா, அதுதான் டாப் அப்படின்னுட்டா. நான் அதை பண்ணிட்டேன், கரையேறல, மேலே என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி அதானே. அப்போ அவா சொன்னா, சாஸ்திரங்கிறது பெரிய அனந்தம், அதுக்கு எல்லையே கிடையாது. நமக்கு என்ன உபயோகமோ அதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. அனந்தா வை வேதா ஆஹா அப்படின்னு வேதமே சொல்றது. எல்லை இல்லாதது சாஸ்திரம். இப்போ நமக்கு என்ன தேவையோ, இந்த இப்போ நம்ம உபயோகத்தில் இருக்கிறது இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கும்னா, நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும். மற்றதெல்லாம் மறைஞ்சு போயிடுதுன்னா அழிஞ்சு போகல, மறைஞ்சு தான் போகும். அதெல்லாம் எங்க இருக்குன்னா சூரிய மண்டலத்தில் இருக்கு. சூரிய பகவானை கேட்டால் இதுக்கு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்ல, தன்னுடைய தபோ மகிமையினால சூரிய ஸ்தம்பனம் பண்ணி சூரிய தத்த திருஷ்டியா நின்றுண்டு கேட்கறான். சூரிய பகவான் நின்னுட்டார். சூரியனோட கதியை நிறுத்த முடியுமா? சூரியன் நின்னுட்டார். என்ன விஷயம்னா, விஷயத்தை சொன்னா, அப்ப அவர் சொன்னார், ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாச்சகம் குரு. ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை பண்ணு, அவன் கரையேறுவான் அப்படின்னு சொல்ல, எப்படி பண்ணணுங்கிறதையும் அவர் தான் சொல்றார். அந்த சிஸ்டத்தில் பண்றது தான் பித்திருக்கள் கரையேறத்துக்கு உள்ளதான சிஸ்டம். இப்போ நம்ம ஆற்றுல ஒருத்தர் பாராயணம் பண்ணுறோம், அப்படியும் பண்ணலாம் பாகவதத்தை. இல்லை நமக்கு பாராயணம் பண்ணது இல்லை, யாரோ ஒரு சாதுக்களை கூப்பிட்டு நீங்கள் பாகவத பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லி அவளுக்கு சாப்பாடு போட்டு ஒரு வாரம் பாகவத பாராயணம் பண்ண சொல்லி அனுப்பலாம். அதுவும் பாகவதம் சப்தாகம் தான். இந்த ரெண்டுமே கிடையாது நான் சொல்கிறது. கலசஸ்தாபனம் மண்டலங்கள்லாம் போட்டு வரணங்கள்லாம் பண்ணி, ஷோடச மாதிர்கணங்கள், சப்த சிரஞ்சீவிகள், காமதேனு, உத்தவாதி மகரிஷிகள், அத்ரியாதி மகரிஷிகள், இவர்களோட சேர்ந்து பகவான் ஆவாகனம் பண்ணி புருஷசூக்த விதானத்தினால நித்தியப்படி பூஜை பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி முத நாள் அன்னைக்கு நாந்தி சிரார்த்தம் வைஷ்ணவ சிரார்த்தங்கள்லாம் பண்ணி அந்த நியமத்தோடு இருந்து கடைசி நாள் அன்னைக்கு துவாதசாட்சரினால ஹோமம், தில ஹோமம், காயத்ரினால ஹோமம், இதெல்லாம் பண்ணி அந்த முறைப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாராயணத்தை முடிச்சுடணும். இப்போ கேரளாலெல்லாம் போனெல்லாம் 2 மணி நேரம் பாராயணம் பண்ணுவா, 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவா, அல்லது 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவா, 1 மணி நேரம் பாராயணம் பண்ணுவா, நடுப்பில் சாப்பிட்டுட்டே நடக்கும். இது அப்படி கிடையாது. சாப்பாடு கிடையாது. சாப்பாடு கிடையாமல் பண்ண முடியாது, சரீரம் தானே. அதனால் ஒரு கஞ்சி பழம் அது மாதிரி சாப்பிட்டுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 1 மணிக்குள்ளே முடிச்சுடணும். பொதுவாக தேவ காரியங்கள் எல்லாமே அபராண்ண வியாப்திக்கு முன்னாடி முடிக்கணும். 2 மணிக்குள்ளே முடிச்சுடணும்.
பித்திருக்காரியங்கள்லாம் 2 மணி தாண்டி தான் முடிக்கணும். நேர் விருத்தம் நம்மாத்துல. சண்டிகோமா 5 மணி பிறந்து பண்ணினோன்னு சொல்லுவோம். சிரார்த்தத்தை 10 மணிக்கே முடிச்சிருவோம். எங்கள் ஆத்துல சண்டிகோமா 5 மணி ஆச்சு சாயங்காலம் அப்படின்னு சொல்லுவா. பெரும்பாலான வேலை கேட்டேன்னா ருத்ரை காசியில் முடியறதேவே 3 மணி ஆயிடுது. சார்த்தம் 10 மணிக்கு. 10 மணிக்கு சாப்பிட்றதேவே அந்த வடை வந்து ஜெர்மன் குண்டு மாதிரி இருக்கும். காலத்தால் 4 மணிக்கே தட்டி வச்சுட்டு போயிடுற அந்த மாமிக்கு என்ன சொல்லுவோம்? ஊஷ்மபாகாஹி பிதரஹ ஊஷ்மனோ வியாவிருத உபாஸ்தே ஊஷ்மபாகாஹி பிதரஹ. அந்த பிதிர்கள் இலையில போடுறதே கொதிக்க கொதிக்க இருக்கணும் பதார்த்தம், ஆவி பறக்கணும், அப்படி சமைச்சு போடணும்னு இருக்கு. அதில் ரொம்ப திருப்தியாம் பித்திருக்களுக்கு. அப்படியே குழம்பு ஊற்றினா அதில் ஆவி பறக்கிற மாதிரி போடணும். அப்படிதான் சமைச்சே போடணும் பித்திருக்களுக்கு சிரார்த்தம் பண்ணும்போது. சிரார்த்தம் பண்ணுறது அந்த சப்தாகத்தை அவன் மறுபடி பண்ண. இந்த துந்துகாரிய பக்கத்தில் ஒரு மூங்கல் 7 கணுவோடு இருக்கக்கூடிய மூங்கல் ஆவாகனம் பண்ணி அந்த பிரேதத்தை இவனுக்கு இன்னார்னு தெரிஞ்சதுனால ஆவாகனம் பண்ணிட்டான். பண்ணி இந்த பாகவத சப்தாகத்தை யதாக்கிரமமாக பண்ணி சுகவரணம், பரீட்சித் வர்ணம், சூதவரணம், துவாதசாட்சரி மந்திர ஜபம், பகவானுடைய பூஜை இதெல்லாம் கரெக்டாக பண்ணி 7 நாள் ஆர்த்தே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கணு வெடித்து 7ஆவது நாள் அன்னைக்கு இந்த பிரேத சரீரம் விலகி வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து விஷ்ணு பார்ஷதர்களுடைய சரீரத்தை அடைஞ்சு அவன் வைகுண்டம் போனான் அப்படின்னு முடிக்கிறது. அப்போ அந்த துந்துகாரி தன்னுடைய சகோதரனான கோகர்ணனை பார்த்து சொல்கிறான், நான் பிரேதாவஸ்தையிலேருந்து என்னை விடுவி அப்படின்னு தான் உங்ககிட்ட அழுதேன், நீ சம்சார அவஸ்தையிலேருந்தே என்னை விடுவிச்சுட்டேன், இதுலேருந்தே விடுபட்டு நான் மோட்சத்துக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ கோகர்ணன் கேட்குறான் அந்த விஷ்ணு பார்ஷதர்களை பார்த்து, வைகுண்டம்ங்கிறது துந்துகாரிக்கு மட்டும்தானா, எங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு கேட்டான். ஏன்னா எல்லாரும் தானே இந்த பாகவத பாராயணம் பண்ணி சிரவணம் பண்ணியிருக்கோம். துந்துகாரி மட்டும் பாகவதத்தை கேட்கலையே, எல்லாரும் தானே கேட்டிருக்கோம். அப்போ எல்லாருக்கும் தானே வைகுண்டம். அதுக்கு அவா சொன்னா, அவன் கேட்டா மாதிரி நீங்க கேட்கலன்னு. நததா மனனம் கிருதம். ஏன் அப்படின்னா, பரீட்சித்து கேட்டா மாதிரியே நாம் கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு அப்படியே விலை மதிப்பற்றது. அதுபோல இந்த துந்துகாரியை பொறுத்த பரியந்தம் இந்த பாகவதம் தான் அவனை கரையேற்றி விட்டாகணும். அதனால ஒரு வார்த்தை தூவ கூட அவன் மிஸ் பண்ணல. இந்த ஆத்து மணல்ல மழை பெஞ்சா அந்த ஜலத்துல ஒன்ன கூட மிச்சம் இல்லாம ஜிர்னு உள்ள வாங்கிடும், வேஸ்டே ஆகாது. அதுபோல ஒரு சப்தத்தை கூட வேஸ்ட் பண்ணாம அத்தனையும் அலட்சியம் பண்ணாம கேட்டான். நம்ம அங்க பார்க்கறது, இங்க பார்க்கறது, அங்க போறது, இங்க போறது, பேசுறது. அதுக்காக தான் பரீட்சித்து வரணும்னே ஒன்று பண்ண சொன்னான். ஏன்னா அந்த 7 நாளும் வந்து நாம முழுசா கேட்டுருப்போம்னு சொல்ல முடியாது. கேட்கறதுக்காகவே ஒருத்தரை வைக்கணும். பாகவத சப்தாகம் பண்ணும்போது இந்த பாராயணத்தை கேட்கறதுக்குன்னு ஒருத்தரை வைக்கணும். எதுக்காகன்னா, யார் சங்கல்பம் பண்ணிக்கிறாரோ அவர் கேட்பார்னு சொல்ல முடியாது. 7 நாள் ஆன உடனே அந்த வரணம் பண்ணினவர்கிட்ட கேட்ட பலனை நம்ம வாங்கிக்கிற மாதிரி. மகரிஷிகள் எவ்வளோதான் யோஜனை பண்ணி காரியம் செய்வா சொல்லும். அத்தனை யோஜனை பண்றாவா. நமக்கு எப்படிலாம் நம்ம தப்பு பண்ணுவோம், அதெல்லாம் எப்படிலாம் சரி பண்ணலாம். இப்போ இந்த கவர்மெண்ட் மண்ணாடுற மாதிரி எத்தனை அயோக்கியத்தனத்துக்கு எப்படி ஓட்டா இருக்கும், எப்படி அடைக்கலாம்னு மண்ணாடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி என்னென்ன தப்பு பண்ணுவோம் நாம, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வழி சொல்றா மகரிஷிகள். அந்த பாகவத சப்தாகத்தினால அவன் முக்தி அடைஞ்சான்ங்கிறது பாகவத சப்தாக மகாத்மியம். பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணம் வந்து வியாசரால் செய்யப்பட்டது, சுகரால் சொல்லப்பட்டது, பரீட்சித்தால் கேட்கப்பட்டது. இதுக்கு நடுப்புல சூதருங்கிற மகா பௌராணிகர் வந்து சௌனகாதிகள்ங்கிற மகரிஷிகளுக்கு இதை சொல்றார். நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே முனய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசதா தயே கதாது முனயः பிராதர்ஹுத ஹுதாக்னயः சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத் வேத்தத்வம் சௌம்ய தத்சர்வம் தத்வதஸ்ததனுக்ரஹாத் ப்ரூயுः ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுதா தத்ர தத்ராஞ்சசாயுஷ்மன் பவதா யத்விநிஷ்சிதம்
பும்சாமேகாந்ததஸ்ரேயः தன்னஹ சம்சிதுமர்ஹசி பிராயேனால்பாயுஷः சப்யः கலாவஸ்மின் யுகே ஜனாः மந்தாः சுமந்தமதயः மந்தபாக்யாஹ்யுபத்ருதாः பூரீனி பூரி கர்மாணி ஸ்ரோத்ரவ்யாணி விபாகசः அதः சாதோஸ்ய யத்சாரம் சமுத்ருத்ய மனீஷயா ப்ரூஹி ந ஸ்ரத்ததானானாம் ஏனாத்மா சம்பிரசீததி சூதஜானாசி பத்ரந்தே பகவான் சாத்வதாம் பதிஹி. ஒரு சமயம் சௌனகாதிகள்ங்கிற மகர்ஷிகள் நைமிஷம்னு ஒரு காடு, இன்னைக்கு நைமிஷாரண்யம்னு லக்னோ பக்கத்தில் இருக்குது, அந்த இடத்துல ஒரு யாகம் பண்ணினால் சத்திர யாகம்னு பேர். அதுக்கு 1000 வருஷம் பண்ற யாகம். 1000 வருஷம் உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி அர்த்தம் இல்லை. இந்த யாகம் பண்ணும் போதே முதல் யாக பத்திரிகையே ஆச்சாரியாளுக்கு இல்லை, குலதெய்வத்துக்கு இல்லை, யமதர்மராஜனுக்கு தான். இந்த யாக சத்திர யாகம் மட்டும் பண்ணினா முதல் பத்திரிகை யமராஜனுக்கு, யமதர்மராஜனுக்கு தான். என்ன பத்திரிகைன்னா, இந்த யாகத்தில் இன்னென்ன பேர் கலந்துன்னு இருக்கோம், இந்த யாகம் பண்ண போறோம், அதனால இவா மேல நீ கை வைக்க கூடாதுன்னு அர்த்தம். இன்னென்ன பேர் இருக்கா, அதனால இவாளை நீ தொடக்கூடாது அப்படின்னு. 1000 வருஷம் அது யாகம். கர்ம விராமே பிரம்ம. இப்போ நாம அது மாதிரி பண்ணா இருக்கலாமான்னா இருக்கலாம், அவ பண்ணினா மாதிரி பண்ணா இருக்கலாம். அவ எப்படி பண்ணான்னு சொல்றேன். பொதுவாக நம்ம ஒரு சப்தாகம் பண்றோம், ஒரு ஹோமம் பண்றோம், ஒரு பூஜை பண்றோம், எல்லாரையும் கவனிச்சா நான் சொல்றது புரியும். கார்த்தாலேருந்து அமக்களமா சிரார்த்தமோ பூஜையோ எல்லாம் முடிஞ்சு பிராமணெல்லாம் சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் சட்டையை மாட்டின்னு வெளியில கிளம்புவார், இல்லை டிவியை போடுவார், இல்லை பீச்சுக்கு போலாம. இப்ப கார்த்தால ஒரு மனோநிலைக்கு நம்மளை நாம் டியூன் பண்ணினுட்டு அதுக்கு எதிர் மனோநிலைக்கு உடனே போவோம். அப்படி பண்ணக்கூடாது. நாம் ஒரு காரியம் பண்றோம், பூஜை பண்றோம்னா, இப்ப சப்தாகம் நடக்கிறது 7 நாள் நடக்கிறதுன்னா 7 நாள் 24 மணி நேரமும் பாராயணம் பூஜை பண்ண முடியாது. யாகங்கள் எல்லாம் பண்றது அப்படிதான். நடுப்புல விராம காலம்னு சொல்லுவா, நடுப்புல கேப் இருக்கும். அந்த கேப் உள்ள காலத்துல செல்ல நோன்றதோ, அதை பார்க்கறதோ, டிவியை பார்க்கறதோ, இந்த காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. கர்ம விராமே பிரம்ம விசாரா. வேற ஏதாவது பகவத் விஷயமா தான் ஸ்மரணை இருக்கணும். அதனாலதான் ஒரு பெரிய வியாச பூஜையோ சாதுர்மாசியமோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனோ அதுல கச்சேரி பஜனை உபன்யாசம் எல்லாம் ஏன் வைக்கிறாங்க? தொடர்ந்து ஒன்னையே செய்யும் போது அதுல நமக்கு முழுசா இன்வால்வ்மெண்ட் வராது.